இந்த சூரத்து தலாக்க நீங்க எடுங்க, சுப்ஹானல்லாஹ், ஒரு அற்புதமான ஒரு சூரா ரிஸ்க பத்தி. ஆனா தலாக் தலைப்பு என்ன? தலாக். ஆனா அந்த சூறால முழுசா சொல்லப்பட்டது ரிஸ்க். மொத்தம் அந்த சூறால நீங்க பார்க்கலாம், வசனம் அதாவது அல்லாஹ் 12 வசனம் இருக்குது, சரியா? அதுல அல்லாஹு தஆலா முடிக்கிற டைம்ல, முதலாம் வசனத்துல முடிக்கிற டைம்ல எப்படி முடிக்கிறான்டா, தலாக் பண்ணின பின்னால இவர் எப்படி வாழ்ந்துடுறான்னு பார்த்துருவோம் இவர் நினைப்பார். ஏன்னா இவர் தான் நஃபகா கொடுக்கிறவர், இவர் தானே அல் கவ்வாம். ஆனா அதுக்கு மேல யார் இருக்கிறான்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அதனால லஅல்லல்லாஹ யுஹ்திஸு பஅத ذلك அம்ரா, அல்லாஹ் தஆலா இந்த விவாகரத்துக்கு பின்னால ஒரு புதிய ஒரு நிகழ்வை அவர்களுக்கு ஏற்படுத்தலாம். அப்படின்னா என்ன? 2வது முறை அவர்கள் திருமணம் முடிக்கலாம் மறுபடியும். இவர் இது உண்டு. இது அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு 3வது 2வது வசனத்துல கடைசியில வமை யத்தகில்லாஹ யஜஅல் லஹு மஹ்ரஜா, யார் இறையச்சத்தோடு வாழ்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் பிரச்சனைகளை விட்டு வெளியேறுகின்ற வழியை காட்டுவான். வயர்ஸுகுஹு மின், 3வது வசனம் ஸ்டார்ட், வயர்ஸுகுஹு மின் ஹைது லா யஹ்தசிப், அவர் நினையாத புறத்திலிருந்து அல்லாஹ் தஆலா ரிஸ்கை கொடுப்பான். வமை யதவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்பு, யார் அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டுகிறாரோ அவனே அவனுக்கு போதுமானவன். இன்னல்லாஹ பாலிகு அம்ரிஹி கத் ஜஅலல்லாஹு லிகுல்லி ஷைஇன் கத்ரா, 3வது வசனத்துல முடிவு. அல்லாஹ் தஆலா தன் காரியத்தை அடைந்தே தீருவான், ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ் ஒரு கதரை, ஒரு நிர்ணயத்தை வைத்திருக்கிறான், சரியா? 4வது வசனம் முடியுது, வமை யத்தகில்லாஹ யஜஅல் லஹு மின் அம்ரிஹி யுஸ்ரா, யார் இறைவனை பயந்து கொள்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் தஆலா தன் காரியத்தில் இருந்து ஒரு இலகுவை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துவான். 5வது வசனம் முடியுது, அல்லாஹ் வமை யத்தகில்லாஹ, யார் அல்லாஹ்வை பயப்படுகிறாரோ யுகஃபிர் அன்ஹு ஸய்யிஆத்தி, அவருடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா மன்னிப்பான். வயு'திம் லஹு அஜ்ரா, அல்லாஹ் அவருக்கு என்ன செய்வான்? கூலியை அதிகப்படுத்துவான் என்று சொல்றான். இப்படி இந்த குர்ஆன் வசனத்துடைய எல்லா இடங்களையும் பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது இன்னொரு ஒரு சப்ஜெக்ட் சொல்றான் 6வது வசனத்துல முடிவுல. 7வது வசனத்துல அதாவது ரப்பல் ஆலமீன் சொல்றான், சயஜஅலுல்லாஹு பஅத உஸ்ரி யுஸ்ரா, அல்லாஹ் தஆலா சிரமத்துக்கு பின்னால ஒரு இலகுவை ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்துவான் என்று சொல்லி காட்டுறான். இந்த வசனத்துல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தலாக்ல எல்லாரும் பயப்படுற விஷயம் ரிஸ்க் தான். டைவோர்ஸ் பண்றவனும் பயப்படுவான், டைவோர்ஸ் பண்ணப்படுறவளும் பயப்படுவாங்க. டைவோர்ஸ் பண்ணப்படுறவன் மகரை எப்படி திருப்பி எடுக்கிறது, என்னென்ன பெருசா கொடுத்துட்டோமே, அது செஞ்சுட்டோமே, இது செஞ்சுட்டோமே, இந்த தோட்டத்தை அவளோட பேர்ல எழுதிட்டோமே, அவசரப்பட்டோமே, ரிஸ்க்குடைய போராட்டத்துல இவன் இருப்பான். அவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா, நம்ம குல்லா கொடுத்துடக்கூடாது, கொடுத்தா நமக்கு இதெல்லாம் வராது, அதனால நம்ம குல்லா கொடுக்காம இப்படி சொன்னால முபார ஆண்டு அடிப்படையில் அப்படி ஏதாவது செஞ்சுக்கணும், எப்படி இதுதான். இந்த போராட்டம் தான் எங்களுக்கு பொருளாதார முக்கியம் இல்லைன்னு 2 தரப்பும் சொல்லி கண்டாலும் உள்ளுக்குள்ள இது என்ன செய்யும்? பெரும் போராட்டமா இருக்கும். ஏதாவது பரிமாறிக்கொண்டிருந்தா ரசூலுல்லாஹ்களே கேட்கிறாங்க, என்ன அத்தருத்தீன ஹதீகத்தோட தோட்டத்தை நீங்க திருப்பி கொடுப்பீங்களான்னு ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக இந்த இடத்துல வருவதை நம்ம பார்க்கிறோம்.